பெண்கள் அப்படிங்கிற அதிசயம் அற்புதத்தை பத்தி பேச போறோம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஆண் வந்து வெளியில வெற்றியா இருக்கணும்னு எப்பவும் நினைக்கிறான். ஒரு பெண் முதல்ல வீட்டுல வெற்றியா இருக்கணும்னு என்ன பண்றா நினைக்கிறா பாருங்க. ஒரு பெண் எடுத்த உடனே நாடு என்ன கொண்டாடணும் அப்படின்னு அவ நினைக்கிறது இல்ல. ஏன்னா ஒரு பெண்ணினுடைய உலகமே வீடாதான் இருக்குது. முதல்ல நிறைய நேரத்துல ஒரு ஆணின் சாதனை எப்படியாவது பாராட்டப்பட்டு விடுகிறது. ஏன்னா அவர் வெளியில போய் தான் நிறைய செய்யறாரு. அதனால சமூகத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு பாராட்டு, ஒரு மெடல், இதெல்லாம் என்ன பண்ணிடுது, கிடைச்சிருது. சகோதரிகளுடைய வேர்ல்டு விகிதாச்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய செயல்கள் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்போ பைபிள் வந்து எங்கேயும் ஒரு பெண்ணை வந்து ஒரு இடத்துல பூட்டி வைக்கணும், இல்ல அவள் வந்து அந்த அளவுக்கு ஆற்றல் அற்றவள் அப்படிங்கிற பதிவு என்ன பண்ணவே இல்லை, செய்யவே இல்லை. அவளுடைய பெருமையை வேதம் எப்போதுமே என்ன பண்ணுது, உயர்த்தி தான் பேசுகிறது. எந்த ஒரு பெண்மையை ஒரு தவறான அடையாளமாக இந்த சமூகம் பார்த்ததோ, இந்த சமூகம் வந்து சித்தரித்ததோ, இல்லைன்னா பிரசங்கங்கள்ல காட்டப்பட்டதோ, அதை மாத்துறதுதான் கடவுளுடைய வேலையாகவே இருக்குது. பாருங்களேன், ஒரு பெண்ணுனாலே அவள் வீழ்ச்சி தான், ஒரு பெண்ணுனாலே விழுகை தான், ஒரு பெண்ணுனாலே தப்பா போறதுக்கு காரணமா இருப்பா அப்படிங்கிற அடையாளத்தை வேத வசனம் உடைக்கிறது. கிறிஸ்துவின் வருகை அதை உடைக்கிறது. சில சொல்லுவாங்க மனிதன் தான் வந்து தேவசாயல், அப்போ பெண்ணு வந்து மண்ணு அப்படின்ட்டாங்க. ஆண் தேவசாயல், பெண்ணும் தேவசாயலே. தேவனுடைய திரித்துவத்திலே வெறும் ஆண் தன்மை மட்டும் இல்லை, இந்த திரித்துவத்திலே பெண் தன்மையும் இருக்கிறது. திரித்துவத்துல ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு பெண் தன்மையோடைய என்ன பண்ணப்படுகிறார், வர்ணிக்கப்படுகிறார், அப்படியே அழைக்கப்படுகிறார். பெண் வந்து இன்னொரு பரிசுத்த ஆவியானவர், சொல்ல போனா கண்கண்ட தெய்வம் அப்படிம்பாங்கல்ல, கண் காண்ற பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர்னு சொல்லும் போது நமக்கு வந்து அப்பா மட்டும் தெரியக்கூடாது, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே ரெண்டுமா தெரியணும். தெரிஞ்சா உங்களுக்கு திரித்துவம் விளங்கி விட்டது என்று அர்த்தம். மனிதனும் மதமும் பெண்களுக்கு கோடு போட்டு நீ இங்கேயே நில்லு அப்படின்னு வச்சிருந்திருக்கலாமே தவிர தேவனுடைய பார்வையில அப்படி எதுவுமே கிடையாது. தேவன் ஒரு ஆணை எப்படி தேவ சாயலாக பார்க்கிறாரோ அது போல ஒரு பெண்ணையும் தேவ சாயலாகவே பார்க்கிறார். இப்போ இன்னொரு கேள்வி, இப்ப இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் எத்தனை பேரு? 12 டிசைபிள்ஸ். இப்போ கேள்வி என்னன்னா, அந்த 12 பேர்ல பெண்கள் இருந்தாங்களா? பெண்கள் இல்லை. உடனே நிறைய பேர் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, சீசர்கள்ல பெண்களே இல்லை, அப்போ வந்து கண்டிப்பா ஆண்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலே விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசு வந்து இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு இப்படி கூப்பிட்டாரே தவிர மற்றபடி எண்ணிக்கைக்கும் அதிகமான பெண்கள் யார் கூட இருந்திருக்காங்க, இயேசுவோட இருந்தாங்க. ஜீசஸ் உடைய டைம்ல அவர் வந்து இல்லம்மா பெண்களுக்கு வந்து ஊழியத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அற்புதத்தை வாங்கினீங்களா, அப்பத்தை சுட்டீங்களா, அப்படியே போயிருங்க அப்படிலாம் சொல்ல போனா ஜீசஸ் டீமுக்கு ஃபண்டு பணம் பெரிய அளவுல வந்தது பெண்களால தான். ஒரு பெண் பலம் உள்ளவள், பிரசவ வள்ளி பாரு, ஒரே ஒரு பிள்ளைய மட்டும் பெற்றிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆணு கொடுத்துருந்தா என்னத்து ஆயிருக்கும். ஆனா ஒரு பெண் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பெயினை அவ என்ன பண்றா, தாங்குறா. அவளை போய் நம்ம சொல்ல முடியுமா பலவீனமான பாண்டம்னு? வந்து பார், ஒரு பெண் வந்து மென்மையானவனா அவங்களுடைய எமோஷனல்லி அவங்க எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப மென்மையா. இந்த திரித்துவமே எப்படி இருக்குது, பிதா பெருசா குமாரன் பெருசா பரிசுத்தாவி பெருசா அப்படின்னு கேள்வி கேட்டா அப்படி சொல்லவே முடியாது பாருங்க. ஏன்னா ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் ஒருவரை ஒருவர் கொண்டாடுகிறார்கள். அதே தன்மை தான் நம்முடைய உறவுகளுக்குள்ளேயும் வந்து வெளிப்படணும். இவங்க குறைஞ்சவங்க அவங்க தாழ்ந்தவங்க எல்லாம் கிடையாது, ஒருவரை ஒருவர் கொண்டாடுவது தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ பெண்மையை போற்றுவோம். வந்து அற்புதங்கள் அதிசயங்கள் பத்தி தான் பேச போறோம். ஆனா பெண்கள் அப்படிங்கிற அதிசயம் அற்புதத்தை பத்தி பேச போறோம். ஆமென். ஆமா, 8வது அதிசயம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் இந்த பெண்மையின் அதிசயங்களை என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னா பெண்மையை குறித்து படிக்கிறது பெண்களுக்கு மட்டும் பயனளிக்கிற ஒரு விஷயம் கிடையாது, ஆண்களுக்கும் அது ரொம்ப பயனளிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். நம்ம சுற்றிலும் சமூகம் என்ன நம்ம மனதில் போட்டிருக்கு, அல்லது நம்ம வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு என்ன போட்டிருக்கு, அதுக்கு மாறாக வேத வசனம் பெண்மையை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டடி மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் இது ஒரு பெரிய விடுதலையாக்கக்கூடிய ஒரு சத்தியமாய் நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ இன்றைக்கும் அதிசயங்கள் தான் பற்றி படிக்க போகிறோம். ஆனால் பெண் அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை பற்றி என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். எல்லாருக்குமே அப்படி தான் பார்க்குறாங்க. சாலமோன் ஞானி சொல்கிறான், 1000 பேருக்குள்ளே ஒரு ஆணை நான் கண்டுபிடிச்சேன், ஆனால் 1000 பேருக்குள்ளே ஒரு பெண்ணை என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை அப்படின்ட்டு. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இவர் திட்டுறாரா பாராட்டுறாரா அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி உங்களை பாராட்ட தான் போகிறோம். ஆமென். ஸோ என்னானாலும் இன்றைக்கி உங்களுடைய மேன்மையை என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். சரியா? அப்போ 1000 பெண்களில் 1000 ஆண்களில் 1000 பேரில் ஒரு ஆணை கண்டுபிடிக்க முடியுது, ஆனால் ஒரு பெண்ணை என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன சொல்கிறாருன்னா, 1000ல் ஒருத்தியம்மா நீ, அது கூட கிடையாது. ஆமாம், நீங்கள் ஒரு தனிப்பெரும் பிறவி. ஆமென். அதனால் ஆஃபரிங்ஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி பெண்கள் நம்ம ஆஃபரிங் மட்டும் இல்லை, நகைகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களை வாழ்த்தி நிறைய பேச போகிறோம். தேவன் நல்லவர். ஆமென். வீண் புகழ்ச்சியை நாம் பிரசங்கிக்கிறது இல்லை, மெய்யான வார்த்தையில் என்ன இருக்கோ அதை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். ஓகே. ஸோ நீதிமொழிகள் 31:28 நான் வாசிக்க விரும்புகிறேன். பெண்மையை போற்றுவோம் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டிருந்தோம். இதெல்லாம் தேவையா பிரதர், உலகத்து பின்னாடியே போயிட்டீங்களே. இது உலகத்தின் ஒரு தினமாக இன்றைக்கி இதை பார்த்துட்றாங்க. உலகமாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாளை வச்சு என்ன பண்ணுது, தொழிலாளர் தினம், நண்பர்கள் தினம், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு வைக்கிறாங்க. ஆமாம். ஸோ அதை நாம் ரொம்ப அர்த்தமுள்ளதாக என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும் பாருங்களேன். அதனால் பெண்மையை போற்றுவது, பெண்மையினுடைய மேன்மையை சொல்கிறது ஒன்றும் வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம் கிடையாது. வேதத்தில் அதை சொல்லணுன்னே சொல்லியிருக்கு. அதிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கி. ஆமாம். ஸோ 31:28 பாருங்கள். அவள் பிள்ளைகள் எழும்பி, எல்லாம் சொல்லுங்கள், அவள் விகடன் மாதிரி இன்னைக்கு அவள் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பாருங்களேன். ஆண்கள் அதுக்காக இன்னைக்கு சப்ஜெக்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த சப்ஜெக்டை மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் பெரிய ஆள். ஆனால் சில பேர் நீ கற்றுக்குவோமா அப்படிங்கிறாங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஓகே. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். பாருங்க, ஒரு பெண் போற்றப்படுகிறாள், ஒரு பெண் புகழப்படுகிறாள். இதை வேதவசனம் சொல்லுது பாருங்களேன். ஒரு பெண்ணை அவங்க வீடு கொண்டாடுது. பாருங்க, ஒரு பெண் எடுத்த உடனே நாடு என்னை கொண்டாடணும் அப்படின்னு அவள் நினைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு பெண்ணினுடைய உலகமே வீடாக தான் இருக்குது முதல்ல. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஆண் வெளியில் வெற்றியாக இருக்கணும்னு எப்பவும் நினைக்கிறான். ஒரு பெண் முதல்ல வீட்டில் வெற்றியாக இருக்கணும்னு என்ன பண்ணுறா, நினைக்கிறா. இன்னும் சொல்லணும்னா, வெளியில் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆண் வீட்டில் நல்லா இருப்பான். ஆனால் ஒரு பெண் வீட்டில் நல்லா இருந்தால் தான் வெளியில் போய் அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, அவளை எங்கே புகழணுமா. அங்கே பாருங்கள் 31, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. எல்லாம் சொல்லுங்கம்மா, வாசல்களில் அவளை புகழ கடவது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பெண்ணின் பெருமை முதல்ல அந்த வீட்டில் என்ன பண்ணணும், ரொம்ப பெருசாக பேசப்படணும். அப்போ பொதுவாக அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் புகழப்படுவதையும் ஒரு பெண் பாராட்டப்படுறதையும் வேதவசனம் என்ன பண்ணுது,
அதெல்லாம் தேவையே இல்லை, அப்படி கிடையாது. அவள் பிள்ளை எழும்பி அவளை குறித்து நிறைய விஷயம் என்ன பண்ணுறாங்க சொல்லுவாங்க. எங்கள் அம்மா மாதிரி இல்லைடா, அம்மாவை பற்றி பிள்ளைங்க ரொம்ப புகழ்ச்சி என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க. அம்மான்னா சும்மா இல்லைடா பாட்டு பாடுறது, எங்கள் அம்மா தான் ரொம்ப வசதி அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக அது இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு கணவன் அவளை என்ன பண்ணுறான், அவளை பார்த்து சொல்கிறான், அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயும் அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அப்போது வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை போற்றுவது, ஒரு பெண்ணை புகழ்ச்சியாக பேசுவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுவும் வீட்டில் ரொம்ப புகழ்ச்சியாக பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நிறைய நேரத்தில் ஒரு ஆணின் சாதனை எப்படியாவது பாராட்டப்பட்டு விடுகிறது. ஏன்னா அவர் வெளியில் போய் தான் நிறைய செய்கிறாரு, அதனால் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு பாராட்டு, ஒரு மெடல், இதெல்லாம் என்ன பண்ணிடுது, கிடச்சிருது. ஆனால் நிறைய நேரத்தில் சகோதரிகளுடைய வேர்ல்டு வீட்டுக்குள்ளே இருக்குது அதிகபட்சம். இப்போ வெளியில் வர்றாங்க, நிறைய காரியங்கள்லாம் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விகிதாச்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய செயல்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. வெளியில் இருக்கிற காரியங்கள் தான் ரொம்ப பெருசாக நினைக்கிறதுனால சமூகம் வந்து ஒரு ஆணை எப்போவுமே என்ன பண்ணுது, கொஞ்சம் பாராட்டுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ராக்கெட் விட்டார், புரிய இதை கண்டுபிடித்தார் அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணுறாங்க, பாராட்டிடுறாங்க. ஆனால் ராக்கெட் விடுறதை விட கஷ்டமான ஒரு விஷயம் இருக்குது. காலையில் பிள்ளைய ஸ்கூலுக்கு எழுப்பி அதை குளிப்பாட்டி அதுக்கு சோறு ஊட்டி அந்த வேனில் ஏற்றி விடுறதுக்கு பாருங்கள், அதுக்கு 2 ராக்கெட் செஞ்சு விட்டுறலாம். இதெல்லாம் யாரும் ரொம்ப பெரிய விஷயமா என்ன பண்ணுறது இல்லை, பார்க்குறதே கிடையாது பாருங்கள். ஸோ வீடுகளில் பல மேன்மையான காரியங்கள் என்ன பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. இதை வந்து அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது தான் வேதத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு காரியம். ஸோ மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுறது தான் பெரிய விஷயம், இல்லைன்னா வெளியில் போய் ஒரு பெரிய கம்பெனி நடத்துகிறது தான் பெரிய விஷயம், பெரிய பிஸ்னஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது இல்லை. வீட்டிலிருந்து ஒரு பெண் செய்கிற காரியங்கள் அநேக நேரத்தில் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக வேதம் அதை பார்க்கிறது. ஆமென். ஆமாம். ஸோ இந்த நீதிமொழிகள் 31 பார்த்தீங்கன்னா குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு ஒரு பெரிய டைட்டில் கொடுத்து அதை பற்றி தான் நிறைய என்ன பண்ணுறாரு சாலமோன் பேசுகிறார். பாருங்கள், ஒரு கேள்வி இருக்குது எப்போவுமே. சாலமோன் வந்து இதில் இந்த 31 குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஒரு காரியத்தை பேசுகிறாரு. ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, எல்லா புத்தகங்களும் அல்லது நம்பிக்கைகளும் நிறைய நேரத்தில் பெண்களை என்ன பண்ணுது, கொஞ்சம் குறைவுபடுத்தி அல்லது 2ஆம் தரமாக பேசி விடுகிறது. ஸோ பைபிளும் அந்த மாதிரி தான் பேசுதா அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் கேள்வி இருக்குது பாருங்கள். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம பைபிளில் இருந்து இந்த பெண்களை குறித்தும் அவங்களுடைய தனித்துவங்களை குறித்தும் கொஞ்சம் அதிகம் பேசாமல் போனதுனால சில பேருக்கு அந்த கருத்து என்ன பண்ணிடுச்சு, உள்ளே வந்துடுச்சு பாருங்களேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் அதெல்லாம் மாற்ற போகிறோம். பாரதியார், பெரியார், இவங்கெல்லாம் எழும்பி தான் பெண்ணுக்கான நிறைய காரியத்தை பேசினதா நம்முடைய வரலாற்றில் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஆனால் வேதாகமத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ சாலமோன் எழுதின இந்த காலம் பாருங்கள், கிறிஸ்துவுக்கு முன்னாடி எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த சிந்தனையே இவர் என்ன பண்ணுறாரு, கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு பெண்ணை எப்படி பேசுகிறாரு, அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு என்னமோ பெண் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் இவங்கெல்லாம் பல புரட்சிகள் சொல்லி அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து நிறைய பண்ணது மாதிரி நவீனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மை என்னென்னா, பைபிள் காலத்தில் அப்போமே சாலமோன் வந்து ஒரு பெண்ணை சித்தரிக்கும் பொழுது, ஒரு குணசாலியான பெண்ணை குறித்து அவன் வர்ணனை செய்யும்போது அவர் சொல்கிறாரு, அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். அப்போ பாருங்கள், ஒரு பெண்ணு படிக்கிறது, வேலைக்கு போகிறது இப்போ கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதெல்லாம் பெருசாக என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. சிட்டியில் வந்து ரொம்ப நாள் வந்துடுச்சு. கிராமப்புறங்கள்லையுமே அது என்ன ஆயிடுச்சு, ஆணும் பொண்ணும் போனால் தான் இன்றைக்கி வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்துடுச்சு, ஒரு புரிதல் வந்துடுச்சு.
ஆனால் இந்த சிந்தனையை எப்பவுமே வச்சிருக்கிறார் பாருங்க. அதை தான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த சிந்தனை எப்பவுமே இருக்கு பாருங்க. அவள் பல்வேறு விஷயத்தை ஆக்டிவாக பண்ணுறான். இன்னும் சொல்ல போனால் அவள் செய்யாத பிஸ்னஸே கிடையாது. ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக ஒரு பெண்ணை சாலமோன் என்ன பண்ணுறாரு, வர்ணனை செய்கிறார். அவள் ரியல் எஸ்டேட் பண்ணுறா, கார்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறா, நடத்துகிறா. நீங்கள் பாருங்கள், மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், பல்வேறு மேனுஃபேக்சரிங்ஸ் இதை என்ன பண்ணுறாவா செய்கிறா. ஒரு வயலை விசாரித்து வாங்குறா. அவ செய்கிற விஷயங்கள் சாதாரணமானதில்லை. ஒரு பொட்டென்ஷியலான ஒரு உமனை பற்றி அந்த அதிகாரம் முழுவதும் அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போ பைபிள் எங்கேயும் ஒரு பெண்ணை ஒரு இடத்துல பூட்டி வைக்கணும், இல்லை அவள் அந்த அளவுக்கு ஆற்றல் அற்றவள் அப்படிங்கிற பதிவு என்ன பண்ணவே இல்லை, செய்யவே இல்லை. அவளுடைய பெருமையை வேதம் எப்போதுமே என்ன பண்ணுது, உயர்த்தி தான் பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் வழக்கமாக வர்ற பழமொழிகள், தத்துவங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பெண்மைகளுக்கு எதிராகவே இருக்கும். எப்போவுமே விழுந்து போன உலகத்தின் சில பாதிப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். இப்போ ஆட்டோலெலாம் எழுதியிருக்கிறாங்க, சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. ஏதோ ஒரு பிள்ளை அவனை ஏமாத்திட்டு போயிடுச்சு, உடனே அந்த பாதிப்பில் என்ன பண்ணியிருக்கிறான், எழுதிட்டான், சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படின்ட்டான். அப்போனா அவன் பாதிக்கப்பட்டான். அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த மாதிரி எழுதியிருக்கிறான். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னா, அப்போ இன்னொரு தன்மை இருக்குதுங்க அப்படின்னு இதை குறித்தே என்ன பண்ணிட்டாங்க, அதிகம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், ஏன் மனுஷன் முதல்ல ஏன் எப்படி விழுந்தான், ஆதாம் ஏன் சார் விழுந்தான், ஆதாம் விழுந்ததுக்கு என்ன காரணம், நல்லா இருந்தது. இந்த ஏவாளுடைய கவன குறைவுனால தான் என்ன ஆயிடுச்சு, ஆதாமே பழத்தை பாருங்க சாப்பிடுறீங்களான்னு கூட கேட்கல, வாயிலேயே திணிச்சிட்டான். உடனே என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டுட்டான். பாருங்க, மனு வர்க்கமே என்ன பண்ணிடுச்சு, வீழ்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பிரசங்கத்துலேயும் அப்படி தான் என்ன பண்ணுறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, எந்த ஒரு பெண்மையை ஒரு தவறான அடையாளமாக இந்த சமூகம் பார்த்ததோ, இந்த சமூகம் சித்தரித்ததோ, இல்லைன்னா பிரசங்கங்களில் காட்டப்பட்டதோ, அதை மாத்துறது தான் கடவுளுடைய வேலையாகவே இருக்குது பாருங்களேன். ஆமென். அதனால தான் அவர் சொல்கிறாரு, எந்த ஒரு பெண்ணை கொண்டு மனுவர்க்கத்தை நீ கீழே தள்ளி விட்டியோ, இப்போ நான் இந்த மனுவர்த்தை தூக்க போகிறதும் ஒரு பெண்ணை வச்சு தான் நான் தூக்க போகிறேன். ஆமென். ஒரு பெண்ணை வச்சு தான் தூக்க போகிறேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஆணின் வித்து என்று சொல்லப்படவில்லை. இயேசு எப்படி சொல்லப்படுறாரு, ஒரு ஸ்திரீயின் வித்து. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பெண்மையின் மேலே காலகாலமாக போடப்பட்டிருக்கிற ஒரு தவறான ஒப்பீனியனை அவர் உடைக்கிறதுல உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒரு ராங் ஐடியாலஜி, ஒரு ராங் ஒப்பீனியன், ஒரு பெண்ணுனாலே அவள் வீழ்ச்சி தான், ஒரு பெண்ணுனாலே விழுகை தான், ஒரு பெண்ணுனாலே தப்பாக போகிறதுக்கு காரணமாக இருப்பா அப்படிங்கிற அடையாளத்தை வேத வசனம் உடைக்கிறது. கிறிஸ்துவின் வருகை அதை உடைக்கிறது. ஆமென். அப்போ வீழ்ச்சி ஒரு பெண்ணின் மூலமாக பிசாசு ஒரு பெண்ணை பயன்படுத்தி வீழ்ச்சிக்கு உள்ளாக்குனாலும் வேதவசனம் சொல்லுது, இப்போ எழுச்சியும் யார் மூலம் தான் நடக்குது, ஒரு பெண் மூலமாக தான் நடக்குது. ஆமென். எழுச்சியும் ஒரு பெண் மூலமாக தான் உருவாக ஆரம்பிக்கு. பாருங்களேன், மரியாள் என்கிற ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சி அந்த பெண்ணை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி அதன் மூலம்தான் இரட்சகர் இந்த பூமிக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், வர ஆரம்பிக்கிறார். ஆமென். ஸோ அந்த பெண்கள் தினத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், காலகாலமாக சமூகமும் சபையும் போதனையும் உங்கள் மீது போடப்பட்ட எல்லா ராங் ஒப்பீனியனும் உடைக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால எல்லாம் உடைக்கப்படும். ஆமென். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஆமென். ஆமாம், இது இன்னைக்கு உங்களுக்கான ப்ரொஃபெட்டிக் வேர்டு. ஆமென். அவர் நாமம் சொல்லும் புதிய பெயரினால் நீங்கள் அடைக்கப்படுவீர்கள். அப்போ எல்லாத்தையும் மாத்துறாரு பாருங்க, கிறிஸ்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, மாத்துறாரு. இன்னொன்று பாருங்க, ஆனா பெண்ணா இப்படி பட்டிமண்டலாம் நடக்குது. பட்டிமன்ற ஆட்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி தலைப்பு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் எதிரெரு கூட்டத்தில் நிப்பாட்டி நிறைய என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வேத வசனம் பாருங்கள், யாரை மேன்மையாக சொல்லுது,
ஆணும் பெண்ணும் சரிசமமா, இல்லை ஆண் உயர்ந்தவள் பெண் தாழ்ந்தவளா, இதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் பாருங்கள், 27 பாருங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷன் அப்படின்னு சொன்னால் ஆணோ பெண்ணோ கிடையாது, மேன்கைண்ட், மனு வர்க்கம். மனு வர்க்கத்தை தான் என்னன்னு சொல்லியிருக்குது, மனுஷன் அப்படின்னு இருக்கு. இப்போ கவனிங்க, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகவே அவர்களை சிருஷ்டித்தார். எல்லாம் சொல்லுங்க, ஆண் தேவசாயல், பெண்ணும் தேவசாயலே. ஆமென். வந்து சில சொல்லுவாங்க மனிதன் தான் வந்து தேவசாயல், அப்போது பெண்ணு வந்து மண் அப்படின்ட்டாங்க. அப்படி கிடையாது. அதனால தான் வசனத்திலேருந்து உங்களுக்கு சொல்கிறாங்க, என்ன போட்டுருக்கு பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த மனுஷன் சொல்கிறது என்ன, ஹியூமன் கைண்ட் ஆர் மேன் கைண்டை பற்றி என்ன பண்ணுறாரு சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த மனுஷனை, அந்த மேன்கைண்டை என்ன பண்ணுறாரு, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ ஒரு ஆண் தேவனுடைய சாயல் என்று சொன்னால், ஒரு பெண்ணும் யார் தான், தேவனுடைய சாயல் தான். அதே மாதிரி பாருங்க, ஆளுகையும் அதிகாரத்தையும் பற்றி பேசும்போதும் ஆண்டவர் என்ன பேசுறார் பாருங்க, 28. பின்பு தேவன் அவனை நோக்கியா அவர்களை நோக்கியா? அப்பனா ஆதாமை பார்த்து மட்டும் சொல்லலை, யாரை பார்த்து சொல்றாரு? ஆதாமும் இருக்கிறாங்க, ஏவாளும் இருக்கிறாங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ ஆண்டவருடைய திட்டத்தில் எப்படி இருக்குதுன்னா, அவன் ஆளக்கடவன் அப்படி கிடையாது, அவர்கள் ஆளக்கடவர்கள். எல்லாம் சொல்லுங்க, அவன் அல்ல, இவளும் அல்ல, அவர்கள் ஆளக்கடவர்கள். எல்லாம் சொல்லாம, அவர்கள் ஆளக்கடவர்கள். ஆமென். அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்கள் அப்படின்னு தான் என்ன பண்ணார் சொன்னாரே தவிர, இது வந்து இவன் தான் ஆள முடியும் இவன் ஆளவே முடியாதுங்கிறதே என்ன பண்ணல சொல்லலை. அவர்கள் ஆளக்கடவர்கள் அப்படிங்கிறார். ஓகே. ஸோ அப்போ நீ மறுபடியும் பிறந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கப்பட்ட அந்த சாயலை நீ பெற்றிருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். கடவுள் வந்து இந்த ஜெண்டர் அடிப்படையில் எதையும் என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதே கிடையாது. ஆணும் பெண்ணும் அவருக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கிறாங்க, ஒன்றா தான் இருக்கிறாங்க. இவனை உயர்ந்தவனாகவும் அவளை தாழ்ந்தவனாகவும் என்ன பண்ணல, பார்க்கல. ஆணுக்குள்ளே இருந்து தாங்க பெண் வந்தா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்குள்ளே இருந்தும் ஆண் வரானே அப்படி சொல்கிறார் பவுல். ஆணுக்குள்ளே இருந்து தான் பெண் வந்தால், ஒரு ஆணுக்குள்ள இருந்து தான் பெண்ணையே கடவுள் என்ன பண்ணார், உருவாக்கினார் அப்படின்னா, அதுக்கப்புறம் பாருங்க பெண்ணுக்குள்ள இருந்து தான் என்ன பண்ணுறான், ஆணும் வருகிறான். அப்போ இதில் என்னன்னா, தேவன் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. 2 பேருடைய ஜெண்டர் வந்து எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுங்கிறதுக்கு போக வேண்டியதே கிடையாது. 2மே தேவசாயல். ஆமென். ஒரு உமனாக இருக்கட்டும் ஒரு மென்னாக இருக்கட்டும், 2 பேருமே யார் தான், தேர் இமேஜ் ஆஃப் காட். அவங்களுக்கு கடவுளுடைய சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, தேவனுடைய திரித்துவத்திலே வெறும் ஆண் தன்மை மட்டும் இல்லை, இந்த திரித்துவத்திலே பெண் தன்மையும் இருக்கிறது. இப்போ இதை நீங்கள் ஈஸியாக கேட்டுருவீங்க, ஆனால் நிறைய பேருக்கு இப்போ நான் சொல்கிறது ஈஸியாக கேட்க முடியாது. அவங்களுக்கு 1008 கேள்விகள் வரும் இப்போ. அதனால தான் நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டே இல்லை, வெளியில் இருந்து கேட்குறவங்களுக்கும் சேர்த்தே என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். நாங்கள் நம்பிடுறோம் பிரதர், நீங்கள் ஒரு லைனில் சொன்னீங்கன்னா நான் நம்பிடுவேன் அப்படின்றீங்க. ஆனால் அங்கே ஒரு கூட்டம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் நிறைய என்ன பண்ணணும் சொல்லணும். அதனால தான் சேர்த்து சொல்கிறேன் சில விஷயங்கள். கவனிங்க, என்னென்னா திரித்துவத்திலேயே பாருங்கள், ஆண் தன்மை மட்டுமல்ல, திரித்துவத்தில் என்ன தன்மை இருக்குது, பெண் தன்மையும் இருக்குது. பாருங்களேன், இந்த கடவுளின் தன்மையினாலே நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஆணுடைய தன்மை மட்டும்தான் கடவுளுடைய தன்மையில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, கடவுளுடைய தன்மையில் என்ன இருக்குது, பெண் தன்மையும் இருக்கிறது. இப்போ பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே சொல்லப்பட்டுக்கிட்டே வருது.
இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பனை போல உன்னை சுமப்பார் அப்படின்னு இருக்குதா? நான் அவர்களை என்ன பண்ண வந்தேன், சுமந்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, ஒரு தாய் தேற்றுவது போல் உன்னை தேற்றுவார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். அப்போ தகப்பன் மாதிரி சுமப்பேன்னு சொல்கிறாரு, தாயை போல தேற்றுவேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு அப்பாவின் தன்மையும் ஒரு அம்மாவின் தன்மையும் எங்கே இருக்குது? கடவுள்கிட்ட இருக்குது. பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த அடிப்படை புரியாமல் போயிடுச்சுன்னா பெண் தன்மையை ரொம்ப குறைவாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்களேன். ஆனால் இது புரிஞ்சிடுச்சுன்னா அது நமக்கு அப்படி வராது. கடவுளுடைய சாயல்லே என்ன இருக்குது? பெண்மை தன்மை இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரிய வரும் பாருங்களேன். அப்போ தகப்பனை போல் அவர் சுமக்கிறாரு, அதே நேரத்தில் தாயை போல் அவர் என்ன பண்ணுறாரு? தேற்றுகிறார். ஒரு 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 அறிவுரை சொல்லும் ஒரு ஆண்டவராக மட்டுமல்ல, ஒரு கனிவோடு நம்மை விசாரிக்கும் ஒரு தாய்மை தன்மையும் தேவனிடத்தில் என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதாகமத்தில் சொல்லப்படும் பொழுது, எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசப்படுகிறதோ அவரை பற்றி நீங்கள் உள்ள விஷயங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவரை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வல்லமையானவர் இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட் பற்றி பைபிளில் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இருக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேரே, இயேசு சொல்கிற பேர் என்ன தெரியுமா? தேற்றரவாளன். ஆமென். தேற்றரவாளன், கம்ஃபர்டர், ஹெல்ப்பர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அவருடைய வேலையே என்னது தான்? தேற்றவாளன் தான். இன்னும் சொல்ல போனால், ஏவாளை உண்டு பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறாரு? உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொன்னாரா? ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அது ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி வருது? சூட்டபிள் ஹெல்ப்பர் அப்படின்னு வருது. சூட்டபிள் ஹெல்ப்பர். எல்லாம் சொல்லுங்கள், சூட்டபிள் ஹெல்ப்பர். ஆமென். சூட்டபிள் ஹெல்ப்பர். அப்போ மனைவிக்கே என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா, ஹெல்ப்பர், உதவியாளர், துணையாளர். பரிசுத்த ஆவிக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே வார்த்தை தான் மனைவிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை? நிஜமாவே பரிசுத்த ஆவி தான் பற்றி கேட்குறேங்க. உங்கள் வாழ்க்கையில் 2 பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க. ஒன்று மெய்யாவே பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று உங்கள் மனைவியை வேதவசனம் என்னன்னு தான் சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்லுது. சில நேரத்தில் உண்மை கொஞ்சம் கசக்க தான் செய்யும் ப்ரோ, ஆனால் கூட வசனம் அப்படி சொல்லுதுன்னு நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் சில இது நம்ம கேட்கும்போது அது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போ ஆபிரகாமை பார்த்து அநேக ஜாதிகளுக்கு தவப்பன்னாரு, அவனை பார்த்தா தவப்ப மாதிரியே தெரிஞ்சு, என்னங்க தவப்ப மாதிரியே தெரில. சாராளை பார்த்து என்ன சொல்கிறாரு? அநேக ஜாதிகளுக்கு தாயினார். அந்த அம்மாவை பார்த்தா தாய் மாதிரியா இருந்தது இல்லை. ஆனால் சொன்னார், நான் உன்னை அப்படி தான் பார்க்குறேன், உன்னை அப்படி தான் உண்டாக்கியிருக்கேன். கடைசியில் அந்த சாயல் என்ன பண்ணிடுச்சு? வெளியில் வந்துடுச்சு. அதனால் பரிசுத்தாவியாகவே பாருங்கள், அசுத்தாவி மாதிரி பார்க்காதீங்க. எல்லாம் சொல்லுங்கள், என் மனைவி வரிக்கெடுங்க. இன்னும் சில பேர்லாம் சொல்ல மாட்டேங்காங்க, கேமரா கரெக்டாக காமிங்க, இவங்கெல்லாம் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்காங்க, அப்புறம் தனியாக எடுத்து போட்டுருவோம். என் மனைவி பரிசுத்த ஆவியானவரை போல, ஆமேன், எனக்கு உதவும்படியாய் இருக்கிறார்கள். ஆமேன். சொல்லப்போனால் கண்கண்ட தெய்வம் அப்படிம்பாங்கல்ல, கண்காண்ற பரிசுத்த ஆவியானவர். எனக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்குலாம் ஏது வரமாட்டுக்கு, வாய் ஏன் வரமாட்டுக்கு, நல்லா வரணும். பெண் இன்னொரு பரிசுத்த ஆவியானவர் அப்படி தான் போட்டுக்குது. ஹெல்ப்பர், சூட்டபிள் ஹெல்ப்பர் அப்படிதானே வருது. சூட்டபிள் அப்படி தான் போட்டிருக்கு. உங்கள் கூட நின்று உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. அந்த தேற்றவாளன் மட்டும் இல்லை, ஒரு தேற்றவாளனை போன்ற ஒரு நபரை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாராம், தேவன் கொடுத்துருக்கிறார். ஆமேன். சரி, இப்போ கவனிங்க,
அப்போ திரித்துவத்தில் கூட இந்த பெண் தன்மை இருக்கிறது. கடவுளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், கடவுளுடைய குணாதிசயம்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் என்ன இருக்குது? பெண் தன்மை இருக்கிறது. இப்போ இயேசு மீட்பின் கதையை சொல்கிறார். லூக்கா 15 மீட்பின் கதை என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. அப்போ மூணு கதை சொல்கிறார். ஒன்று அப்பா, ஓகேவா? அப்பா யாரை மிஸ் பண்ணிடுறாங்க? பையனை மிஸ் பண்ணிடுறாங்க அப்பா. அடுத்தால ஒரு மெய்ப்பன், ரட்சகர், ஆட்டை என்ன பண்ணுறாங்க? மிஸ் பண்ணிடுறாங்க. திருப்பி என்ன பண்ணுறாங்க? அதை பெற்றுக்கொள்கிறாங்க. மூணாவது ஒரு பெண், துட்டை என்ன பண்ணுறா? தொலைச்சிட்றா. தொலைச்ச துட்டாவை என்ன பண்ணுறா? திரும்பவும் பெற்றுக்கொள்கிறா. அப்போ நல்லா கவனிங்க, திருத்துவத்தில் ஹோலி ஸ்பிரிட் ஒரு பெண் தன்மையோடையே என்ன பண்ணப்படுகிறார்? வர்ணிக்கப்படுகிறார், அப்படியே அழைக்கப்படுகிறார். ஆமென். நிறைய மொழிபெயர்ப்புகளில் பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லப்படுற எல்லா பதங்களையும் ஷீ, ஹர் அப்படிங்கிற பதங்கள் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதும் உண்மையாக இருக்குது. நிறைய மேனுஸ்கிரிப்டில் எப்படி தான் வருது? ஷீ, ஹர், அந்த ஒரு பெண்மையை வருகிற பெண் பால், அந்த விதத்தில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது? குறிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கண்டிப்பாக சக்தி, ஹோலி ஸ்பிரிட்டே என்னது தான். சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. பாருங்களேன். அப்போ பிதாவாக மட்டும் கடவுள் காட்டப்படல, குமாரனாக மட்டும் அவர் காட்டப்படல, ஒரு அம்மாவாகவும் காட்டப்படுகிறார். எல்லாம் சொல்லுங்க, தாய். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? தேற்றவாளன். அவர் யாரா இருக்கிறாரு? ஒரு தாய்மை உணர்வோடு நம்மை அணுகக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் நான் இதை பற்றியே பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது. எல் ஷடாய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்னாடி தோன்று என்ன சொல்லாரு? ஐ ஆம் எல் ஷடாய் அப்படிங்கிறாரு. அப்போ எல் ஷடாய்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இது மட்டும்தான் அர்த்தம் நம்ம நினச்சிக்கிறோம் நிறைய. ஆனால் அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது பாருங்க. எல் ஷடாய்னா சர்வ வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. தாயை போல மார்பகங்களை உடைய தேவன். ஆமென். எல் ஷடாய். அவர் தோண்டு என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமுக்கு முன்னாடி சொல்கிறாரு, ஐ ஆம் எல் ஷடாய், ஐ ஆம் காட் ஆல்மைட்டி. இதுக்கு அநேக மார்பகங்களின் தேவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது உன்னுடைய எல்லா தேவையையும் நீ என்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். சர்வ வல்லவர். அதே மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, ஒரு தாயினுடைய அந்த மதர் ஃபீடிங்கில் அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்துமே என்ன பண்ணிடுது? வந்துடுது. ஸோ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் அநேக மார்பகங்களை உடைய தேவன், உன்னுடைய அனைத்து தேவைகளுக்கும் நான் பதிலாக இருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல் ஷடாய், மார்பகங்களின் தேவன். அப்படி தான் இருக்குது மொழிபெயர்ப்பில். ஒரு அர்த்தம் என்ன? சர்வ வல்லவர் மட்டுமல்ல, மார்பகங்களின் தேவனாக. அதாவது உன்னுடைய அனைத்து தேவைகளும் என்னிடத்திலிருந்து என்ன பண்ண முடியும்? நீ பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற பதத்தில் தான் அது என்ன பண்ணப்படுகிறது? சொல்லப்படுகிறது பாருங்க. அப்போ ஆண்டவர்னு சொல்லும்போது நமக்கு அப்பா மட்டும் தெரியக்கூடாது, அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே. ஆமென். ரெண்டுமா தெரியணும். தெரிஞ்சா உங்களுக்கு திரித்துவம் விளங்கி விட்டது என்று அர்த்தம். ஏன்னா திரித்துவம்ங்கிற அந்த குடும்பம் புரிஞ்சாதான் இந்த குடும்பம் கொஞ்சம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமென். ஸோ இதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அங்கே யாரெல்லாம் இருக்கிறா? அப்பா, அம்மா, புள்ள. கடவுள் அப்படின்னாலே உங்கள் மைண்டில் என்ன ஞாபகம் வரணும்? ஃபேமிலி தான் ஞாபகம் வரணும். ஆமென். என்னுடைய தேவன் யாரு? குடும்பங்களின் தேவன். ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். இப்படி தான் தேவன் என்ன பண்ணுறாரு? இருக்கிறார் பாருங்களேன். அப்போ திரித்துவத்திலேயே இந்த பெண் தன்மையை என்ன பண்ணுது? வேதவசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இன்னும் பாருங்கள், சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஊழியம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்பொழுது பெண்கள் அவ்வளோ முக்கியத்துவம்
கிடையாது. யாருக்கு தான் முக்கியத்துவம்? ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, பேசி வச்சிடுறாங்க பாருங்களேன். ஆனால் வேதவசனம் அப்படி சொல்லலை. நான் முதல்ல சொன்னேன், அவர்கள் ஆள கடவர்கள் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர அவன் ஆள அப்படின்னு என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. பைபிளில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் தன்மையோடு மட்டும் ஊழியத்தை குறித்து சொல்லாமல் பெண்களை குறித்து என்ன பண்ணுது, நிறைய சொல்லியிருக்கு. பைபிளில் இருக்கிற புத்தகங்கள் வெறும் ஆண் பேரில் மட்டும் இருக்கா, இல்லை பெண்கள் பேர்லையும் இருக்கா? பெண்கள் பேரில் இருக்கிற புத்தகம் சொல்லுங்க பார்க்கலாம். ரூத் எஸ்தர், எஸ்தர் ரூத்து, நெகேமியாலங்க, நெகேமியா வந்து ஒரு உமன் மென், எஸ்தர் ரூத், இதெல்லாம் என்னதுதான் ஒரு பெண் பேர்லேயே ஒரு முழு புத்தகமும் இருக்குது. அப்போ பெண்கள் பேரில் வந்து புத்தகமும் இருக்கிற மாதிரி தான். சொல்லப்போனால் மற்ற புத்தகங்கள்லையாவது எல்லாரையும் கவர் பண்ணி பேருக்கு இவங்க பேர் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ 1 சாமுவேல் அப்படின்னா என்ன, சாமுவேலை பற்றியேவா இருக்கு? எல்லார பற்றியும் இருக்கும். பேருக்கு என்ன வச்சுருப்பாங்க, 1 சாமுவேல் 2 சாமுவேல்ன்ட்டு. சாமுவேலே பேர் வர, அதுக்கப்புறம் நிறைய பேரை பற்றி அதில் எழுதியிருக்கும். ஆனால் எஸ்தர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எஸ்தரை தான் ஹைலைட் பண்ணியிருக்கும். புரியுதா உங்களுக்கு? ரூத்துன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக என்ன தான் இருக்கும், ரூத்தை ஹைலைட் பண்ணி தான் அது இருக்கும் பாருங்களேன். அப்போ சரித்திர புத்தகமே இருக்குது, ரூத்தின் சரித்திரம், எஸ்தரின் புஸ்தகம் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அப்போ அப்படி பெண்களை வந்து குறைவாக நினைக்கிற ஒரு பார்வை என்ன பண்ணுது, பைபிளுக்கு கிடையாது. வேதாகம பார்வை அது கிடையவே கிடையாது பாருங்களேன். அது மட்டும் இல்லை, இந்த பெண் பால் அடிப்படையிலேயே ஆண்டவர் வந்து நிறைய வார்த்தைகள் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய மக்களையே என்ன சொல்கிறாரு ஆண்டவர், அவள் அப்படின்னு தான் சொல்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவள். இப்போ நம்மளையே அவர் எப்படி தான் பார்க்குறாரு, அவள். பாருங்களேன், அவர் மணவாளன், சபைக்கு பேர் என்னதுதான், இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, சபைக்கு பேர் என்னதுதான், மணவாட்டி சபை. என்னங்க பெண்கள் பேரில் வச்சிட்டீங்க, சபையே மணவாட்டி சபையா? ஆமாம், அவர் மணவாளன், நாமெல்லாம் யார், மணவாட்டி. அப்போ பெண்ணுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சபையே என்னன்னு தான் சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் பேசுகிற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் திராட்சை ரசத்தையும் நான் எண்ணெயையும் நான் தானியத்தையும் பெருக பண்ணினேன், ஆனால் அவள் அதை பாகாலுடையதாக்கினாள் அப்படிங்கிறார். எப்படி பேசுகிறாரு, அவள். நான் தான் எல்லாத்தையும் கொடுத்தேங்கிறத அவள் என்ன பண்ணல, தெரியல. அவள் என்ன பண்ணிட்டா, அவள் அப்படின்னு சபையையும் தேவனுடைய மக்களையும் குறிக்கும் போது எப்படி தான் சொல்லப்படுது. ஆமாம், அவர் நாயகராகவும் நாம் நாயகியாகவும் சிருஷ்டிக்கப்படுகிறோம். அதனால தான் சிருஷ்டிகரே உன் நாயகர். அப்போ அவர் நாயகராக நம்மளை எப்படி தான் சொல்லுது பைபிள், மணவாட்டியாக தான் என்ன பண்ணுது, சொல்லுது. அப்போ முழு சபையையுமே மணவாட்டி அப்படி தான் என்ன பண்ணப்படுறோம், பார்க்கப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. அப்போ முக்கியத்துவம் இல்லைங்கிறது சொல்லவே முடியாது பாருங்க. பெரிய முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் ஏசாயா 40 எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 40:9, சீயோன் என்னும் சுவிசேஷகரேவா சுவிசேஷகியே. எல்லாருமே சுவிசேஷகர் தானே கேட்டிருப்பீங்க. ஆனால் என்ன போட்டிருக்குது, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகரேவா சுவிசேஷகியா, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உன் தேவன் என்று கூறு. பாருங்களேன், சுவிசேஷகர்னே சொல்லல, எப்படிதான் சொல்றாரு, பெண்கள் ஊழியத்துக்கு வரலாமா? பழைய ஏற்பாட்டிலே இப்போ எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க. சுவிசேஷகர்னே சொல்லல, சுவிசேஷகேங்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய உமன் ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க பைபிளில். மீரியாம்லாம் என்ன அப்போவுமே என்ன பண்ணுறாங்க, பாடல்களை பாடி தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணுறாங்க, உரைக்கிறாங்க. தெபரால், நான் தாயா எழுமும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயின அப்படிங்கிறான். அப்போ தேவன் வந்து அதை ஒரு தடையாகவே என்ன பண்ணலை, வைக்கவே இல்லை. ஒருவேளை மனிதனும் மதமும் அதை செய்திருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், மனிதனும் மதமும்
பெண்களுக்கு கோடு போட்டு நீ இங்கேயே நில்லு அப்படின்னு வச்சிருந்துருக்கலாமே தவிர, தேவனுடைய பார்வையில் அப்படி எதுவுமே கிடையாது. தேவன் ஒரு ஆணை எப்படி தேவ சாயலாக பார்க்கிறாரோ அதுபோல ஒரு பெண்ணையும் தேவ சாயலாகவே பார்க்கிறார். அதனால தான் தன் மக்களை ஒரு அவள் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். அப்போ சுவிசேஷகியே அப்படின்னு தான் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதை குறித்து யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். பாருங்கள், பரிசுத்த ஆவியை அவர் ஊற்றுறாரு. ஊற்றும் போது யார் மேலெல்லாம் ஊற்றுறாரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் தராரு பாருங்களேன். யோவேல் 2:28 பாருங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும். குமாரர் மட்டும் வராங்களா, குமாரத்திகளும் வராங்களா? குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ வந்து உங்கள் குழந்தையிலேயே ப்ராஃபஸி வந்து ஆம்பளை பிள்ளை மட்டும் இல்லை, பொம்பளை பிள்ளையும் என்ன பண்ணுது, சொல்லுது. உங்கள் குமாரரும் சொல்லுவாங்க, உங்கள் குமாரத்தையும் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் என்னங்க, ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்காரர் தான் அப்படிங்க கூடாது. அங்கே யார் மேலேயும் ஊத்துறாரு, எல்லாம் சொல்லுங்க ஊழியக்காரி. குமாரர் மேலும், குமாரரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஊழியக்காரர் மேலும் என் ஆவிய ஊத்துவேன், ஊழியக்காரி மேலும் என் ஆவிய ஊத்துவேங்கிறார். பெண்கள் உட்காருங்கள், பெண்கள் வந்து எழும்பக்கூடாது, பெண்களுக்கு வந்து எந்த இடமுமே கிடையாது, இப்படியே பேசுறது வந்து வேதவசனத்தின் போதனையே கிடையாது. வேதவசனத்தின் போதனை என்னன்னா, ஒரு பெண் எப்படி ஒரு தேவன் எப்படி ஒரு ஊழியக்காரரை, ஒரு ஆணை ஒரு ஊழியனாக அழைத்து அவரை கனப்படுத்தி அவரை பயன்படுத்த முடியுமோ, அதே போல் ஒரு பெண்ணையும் என்ன பண்ணுறாரு, ஊழியத்திற்கென்று அழைத்து என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். தேவனிடத்தில் பட்சபாதமே. இப்போ இன்னொரு கேள்வி, இப்போ இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் எத்தனை பேர்? சீசர்கள் எத்தனை பேர் இயேசுவுக்கு? 12 டிசைபிள்ஸ், 12 பேர். இப்போ கேள்வி என்னென்னா, அந்த 12 பேரில் பெண்கள் இருந்தாங்களா? பெண்கள் இல்லை. உடனே நிறைய பேர் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி சீசர்களில் என்ன இல்லை, பெண்களே இல்லை, அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஆண்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலே விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு வசனம் என்ன பண்ண விரும்புகிறேன், உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், அதாவது எண்ணிக்கை விரல் விட்டு என்ற அளவுக்கு இருந்த ஆட்கள் 12 சீசர்கள். பெண்கள் பற்றி இப்போ காட்டுறோம் உங்களுக்கு. லூக்கா 8:2 பாருங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீக்கின மகதேனால் எண்ணப்பட்ட மரியாலும் ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோடனே இருந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, அநேக ஸ்திரீகள். அப்படின்னா என்ன, ஆண்கள் எண்ணி பார்க்குற மாதிரி இருந்தாங்க, பெண்கள் எண்ண முடியாத அளவுக்கு இருந்தாங்க. அந்த ஆண்களும் தான் இருந்து என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே. ஒருத்தன் வித்துட்டான், ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், ஒருத்தன் சந்தேகப்பட்டு போயிட்டான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் சூப்பரான ஆட்கள் பாருங்க. சொல்ல போனால் ஜீசஸ் டீமுக்கு ஃபண்டு பணம் பெரிய அளவில் வந்தது பெண்களால் தான். எனக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பெண்கள்லாம் தாங்க ஆண்டவரேன்னு கேட்டிருக்கேன். பாருங்களேன், அங்கே பாருங்களேன், தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த, ஏதோ இயேசுக்கு சட்டத்தை வச்சு போட்டுட்டு சாம்பாருக்கு குழம்பு வச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சம் பெண்கள் இருந்தாங்க. அப்படி போடலங்க, ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த அநேக பெண்கள். இன்னும் சொல்ல போனால் ஊரில் இருக்கிற எல்லா பிரபலமான அவருடைய மனைவி, ஆள் பிரபலமாக இருந்தாலும் சாவி அம்மாட்ட தானே இருக்கு. அதனால் அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவி, யோவனாலும் சூசனாலும். ஆமாம்,
எல்லாருமே எங்கே தான் இருக்காங்க. ஃபண்டுக்கு பிரச்சனையே இல்லை பாருங்களேன் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில். ஏன் தெரியுமா? கொத்திச்சாவி யார் கையில் இருக்குதோ அவங்க பூரா எங்கே தான் இருக்கிறாங்க, ஜீசஸ் டீமில் தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆமாம். அப்போ பாருங்கள், இயேசுவின் ஊழியத்துக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபண்டு கொடுத்ததே யார் தான்? மகளிர் அணி. மகளிர் அணி தான் நிறைய கொடுத்துருக்கு பாருங்க. இவங்க பூரா செலவு பண்ணுற வேலையில தான் இருந்திருக்காங்க. கொண்டு வந்து கொடுக்கறது பூரா பெண்களாக இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது பாருங்க. அப்போ இயேசுவினால் அற்புத சுகத்தை பெற்று, இயேசுவினால் விடுதலையை பெற்று, ஒரே ஒரு சமாரியா பெண் அவ போய் என்ன பண்றா, ஒரு ஊரையே என்ன பண்ணிடுறா, திரட்டி கொண்டு வந்துடுறா. ஒரே ஒரு பெண். அப்போ அந்த பெண்கள் மூலமாக இயேசு இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு இப்படி கூப்பிட்டாரே தவிர மற்றபடி எண்ணிக்கைக்கும் அதிகமான பெண்கள் யார் கூட இருந்திருக்காங்க, இயேசுவோட இருந்தாங்க. அவருடைய ஊழியத்திலே பெண்களையும் இணைத்து கொண்டு எப்படி பதிவு பண்ணுது பாருங்க. ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, அநேக ஸ்திரீகள். இவங்க ஒரு 12 பேர், அங்கே ஒரு 70 பேர், இப்படி வேணா சொல்லிடலாம். ஆனால் இங்கே எத்தனைன்னு என்ன பண்ண முடியல, சொல்லவே முடியல. பைபிளில் பார்த்தீங்கன்னா புருஷர்கள் 5000 பேர், அவங்கள மட்டும்தான் எண்ண முடியுது. ஆனால் பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் பெண்களையும் அங்கே என்ன பண்ண முடியல, லிஸ்ட் பண்ணவே முடியல. அதனால் லிஸ்ட்டில் வரலங்கிறதுனால அவங்க கம்மிங்கிறது கிடையாது, அவங்க ஜாஸ்திங்கிறதுனால லிஸ்ட்டு பண்ண முடியலங்க. கொஞ்சம் கூட்டமாக வந்தது. ஒரு ஆம்பளையால் ஒரு 12 பேர் இருந்தால், ஆனால் பொம்பளையால் எவ்வளோ வந்ததுன்னே தெரிலைங்க. ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்ற மாதிரி 12 பேர் இருந்தாங்க. ஆனால் எண்ண முடியாத அளவுக்கு அநேக பெண்கள் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். ஆமென். அப்போது ஜீசஸ் உடைய டைமில் அவர் இல்லைம்மா, பெண்களுக்கு ஊழியத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அற்புதத்தை வாங்கினீங்களா, அப்பத்தை சுட்டிங்களா, அப்படியே போயிருங்க அப்படிலாம் சொல்லு. ஒரு அது மட்டும் இல்லை, அந்த பெண்களை அவர் என்ன பண்ணுறாரு, அவரிடத்தில் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவங்க போய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறதையும் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். தேவன் அவர்களையும் எடுத்து என்ன பண்ணுறாரு, வல்லமையாக பயன்படுத்துகிறார். இன்றைக்கி நவீன நாட்களையும் நம்ம பாருங்கள், எவ்வளோ பெண்களை கத்திருந்த நாட்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுப்பி அவர்கள் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். நிறைய நேரத்தில் இதை சொல்லாததுனால எழும்பாமல் போயிட்டாங்க. கொஞ்சம் உனக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்ட்டு. இல்லை, பெண்கள் எழும்பணும், எங்களுக்கும் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த கிருபையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போது இயேசு ஒன்றும் அதை என்ன பண்ணல, குறைவாக இது பண்ணலை. அதையும் வேதவசனத்தில் என்ன பண்ணுறார், ரொம்ப மேன்மையாகவே சொல்லியிருக்கிறது. அநேகம் ஸ்திரீகள், எல்லாம் சொல்லாமல் அநேகம் ஸ்திரீகள், கொஞ்சம் பேர் தாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை, அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க. இந்த பெண்களை கத்தர் பயன்படுத்தலை, பெண்கள் ஊழியத்தில் கிடையாது. இன்னும் இருக்குது பாருங்கள். ரீசெண்டாக கூட ஒரு இஷ்யூஸ் ஒரு கிராமத்தில் நம்முடைய போதனையை கேட்கிற ஒரு அருமையான சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல இன்ஜினியர்கள்லாம் படித்த ஒரு அக்கா, அவங்க கிராமத்தில் இப்போ சபைலாம் ஆரம்பித்து ஊழியம் செய்கிறாங்க. அதுக்கு பயங்கர எதிர்ப்பு. யாருன்னா இந்த ஆண் பாஸ்டர்மார்கள் தான். எப்படி பெண்கள் ஊழியம் செய்யலாமா ஐயா, நீங்கள் தானே தூண்டி விட்டீங்களா அவங்கள அப்படிங்காங்க. எனக்கே ஃபோன் வந்துருச்சு. இங்கே பைபிளில் எங்கே தடை, அதெல்லாம் தடை பண்ணியிருக்கு பாருங்கள். இன்னும் இருக்கிறாங்க அந்த மாதிரி பழமைவாதிகள்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த அக்கா சூப்பராக இப்போ ஊழியம் செஞ்சு தேவனை அவங்கள எடுத்து பயன்படுத்தி அநேகர் கிறிஸ்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ வந்திருக்கிறாங்க. ஆமாம், வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பெண் இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்போ கிறிஸ்தவத்திலையும் இந்த மாதிரி ஆமாம் பல ஆயிரம் பெரியார் தேவைப்படுதாங்க நினைக்கிறேன். ஆமாம், சிலர்லாம் இருக்கிறாங்க அப்படியே பாரம்பரியமாக பிடிச்சிக்கிட்டு அப்படின்ட்டு. அப்போ யோசித்து பாருங்கள், அந்த சபையில் இருக்கிற கேட்ட அந்த சர்ச்சுக்கு பேர் என்ன பேருன்னு கேட்க, பிரதரன் அசம்பிளி அப்படின்னாங்க. அப்போ ஏன் பிரதரன் அசம்பிளி, அதாவது சிஸ்டர் பேசக்கூடாது, சிஸ்டர் எதையுமே பண்ணக்கூடாது, சிஸ்டர்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சர்ச்சுக்கு பேர் என்னது, பிரதரன் அசம்பிளி. அப்போ சிஸ்டர்ஸ்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். பெண்கள் எதையும் செய்யக்கூடாது, பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் அமைதியாக இப்படியே சொல்லி சர்ச்சுக்கு பேர் என்னதான் ஆகிப்போச்சு, பிரதரன் அசம்பிளின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கி விட்டாங்க பாருங்க. அப்போ சிஸ்டர்ஸ்லாம் இல்லையா, அவங்களுக்கு முக்கியத்துவமே இல்லையா பாருங்கள். இதெல்லாம் வேதத்தில் இல்லாதது. ஆனால் சிலர் பைபிளை வச்சுட்டு பேசுகிறதுனால என்ன நினச்சிக்கிறாங்க,
பைபிள் இருக்கு போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பாருங்க. பைபிள் வந்து அதெல்லாம் கண்டிக்குது. அப்படி கிடையவே கிடையாது. சுவிசேஷகியேங்கிறார், ஊழியக்காரிகள் மேல நாவியை ஊற்றுவேன் அப்படிங்கிறார். உங்கள் குமார்த்திகள் என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், அவர்களால கடவர்கள் அப்படிதான் என்ன பண்றாரு, பேசுறாரு. அப்போ இந்த சிந்தனை உள்ள போகணும் பாருங்களேன். கர்த்தர் வந்து ஒரு நாளும் இந்த பெண்மை என்ன பண்ணல, குறைச்சி வைக்கவே இல்லை. இதை அவர் மேன்மையாக என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அவருடைய விசிட்டேஷன், அவர் போய் சந்தித்தது இதெல்லாம் பாருங்க. ஆண்களை மட்டுமா சந்திச்சாரு? இயேசுவின் ஊழியத்தில் எவ்வளவு பெண்களை அவர் விடுவித்திருக்கிறார். 18 வருஷம் கூனியா இருக்கிறா அந்த பெண் என்ன பண்றாரு, ஓய்வு நாள்னு பார்க்காம என்ன பண்றாரு, சோகமாக்குறாரு. ஓய்வு நாளில் உன் ஆடு மாடெல்லாம் தூக்குவேன், இந்த அம்மா குனிஞ்சிக்கிட்டே இருக்கு, நீ விடுவியா? ஆபிரகாமின் குமாரத்தி ஸ்ரீயை உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாயின்னு 18 வருஷம் குனிஞ்சிருந்த ஒரு அம்மாவை நிம்மற வச்சுட்டாரு பாருங்களேன். ஆமென். ஆமாம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டு என்ன பண்றா, சுகம் அடைகிறா. வஸ்திரத்தை தொட்டு சுகம் அடைகிறா. அப்போ அதுக்கு என்ன பண்றாரு, இடமளிக்கிறார் பாருங்களேன். என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. அவள் வந்து சொல்கிறார், நான் தான் ஏன் தொட்டேன், 12 வருஷம் மருத்துவர்களால் குணமாக முடியாத ஒரு வியாதி, இப்போ உங்களை தொட்டவுடனே நான் என்ன ஆயிடுச்சு, எனக்கு சுகம் கிடச்சிடுச்சு அப்படிங்கிறார். அப்போ பாருங்க, தொடர்ந்து பெண்கள் என்ன பண்ணுறாங்க, விடுதலையாக்கப்படுறாங்க. பிசாசின் பிடியில் சிக்கி கொண்டிருந்த அந்த வாஸ்தவ மகதலேனா, மரியாள் இவங்களை போன்றவங்களை என்ன பண்ணுறாங்க, விடுதலையாக்குறாங்க. ஒரு பாவியான ஸ்திரீய ஊரே கல்லெறிய வருது. இயேசு கூட நின்று, ஆமாம் நீங்கள்லாம் ரொம்ப யோக்கியம், இந்த அம்மாவை குறை சொல்ல வந்துட்டீங்க, யோக்கியெல்லாம் முன்னாடி வா அப்படின்னாரு பாருங்க. அம்மட்டு வரும் கல்லை போட்டு போயிட்டான். ஒரு பையனும் கரெக்டாக கிடையாது, இந்த அம்மாவை மட்டும் கல்லை தூக்கி நெறிய வர அப்படின்னு அந்த பெண் பக்கம் நிற்கிறார் பாருங்களேன். என்ன எதுக்காக பிடிச்சிங்க, அது விபச்சாரம் பண்ணிட்டா. விபச்சாரம் எப்படி தனியாக பண்ண முடியும், அந்த ஆளுங்க அந்த ஆளை காணும், ஆம்பளை ஆளை பண்ணாருன்னு தெரில, யாரை மட்டும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்பவுமே பாருங்களேன், அநீதி சமூகம் வந்து ஒரு பெண்ணுக்கு எதிராக அநீதி இழைத்தது. ஆனால் கிறிஸ்து அந்த பெண்ணுக்காக நின்று நீதியை அவர் பேசினார். ஆமென். நீதியை அவர் பேசினார். ஆமென். இன்னைக்கும் பாருங்களேன், கர்த்தர் வந்து ஒரு பெண்ணுடைய பக்கமாக நிற்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ஆமாம், ஒரு பெண்ணின் சார்பாக அவர் நிற்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமாம், ஆகார் அப்படியே ஆபிரகாமே அவள் வாழ்க்கையை விட்டு தள்ளி அவள் தனியாக போயிட்டு இருக்கும்போது, வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது, தேவன் ஆகாரோடு என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். ஆகாரோடு பேசுகிறார். பேசி அந்த ஆகாருக்கு ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. உடலை பாருங்களேன். அப்போ எங்கெல்லாம் அநீதி ஒரு பெண்ணுக்கு எதிராக நடக்கும்போது அங்கே நீதியின் தேவன் கூட நின்று அந்த பெண்ணுக்கு உதவி செய்கிறார். ஆமென். நம்ம நம்பலாம், கர்த்தர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட விதத்தில் என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 54 நீங்கள் பாருங்கள். 53 வந்து கல்வாரி சிலுவையின் மரணத்தை குறித்து பேசிட்டு, 54 முழுவதும் ஒரு பெண்மையை மையமாக வைத்து 54ஆம் அதிகாரம் எழுதப்படுது பாருங்களேன். ஏசாயா 54 பாருங்களேன். பிள்ளை பெறாத மலடியே. சம்டைம்ஸ் இது சாரால் பாடின பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை சாராளுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. மேபி இருக்கலாம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெண் தன்மையே வச்சே பேசுகிறார் பாருங்களேன். என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து சூப்பர் நேச்சுரல் தான். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடுனா என்ன, பிள்ளை பிறந்த பிறகு மகிழ்ந்து பாடுறது இல்லை, முதல்ல பாடு. ஆமென். அப்புறம் பிறக்க வேண்டியதெல்லாம் பிறந்துருங்கிறாரு, வர வேண்டிய நன்மைலாம் வந்துருங்கிறாரு. சூப்பர் நேச்சுரல் ஆக்ட் தான் பாருங்க இது எல்லாமே. கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, அப்படியே தான் பேசுறாரு. ஒரு பெண்ணை மனதில் வச்சு என்ன பண்றாரு, பேசுறாரு. 4வது வசனம் பாருங்க. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். பேசுறார் பாருங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின்
தேவன் என்னப்படுவார்? கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். எப்படி பேசுறார் பாருங்க. 11வது வசனம் பாருங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, எப்படி சொல்றாரு பாருங்க. தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். ஆமென். 54 முழுவதுமே என்ன பேசுறாரு? சிலுவையின் ஆசீர்வாதமே உனக்கு தாமா. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே. வாழ்க்கையில் என்ன மாதிரி பாடுபட்டவங்க யாருமே கிடையாது. சொல்றாரு, அடிபட்டவளே, சிறுமைப்பட்டவளே. அடிபட்டா கூட பரவாயில்லங்க, தேத்துறதுக்கு யாருமே இல்லைங்க. அதான் சொல்றாரு, தேற்றவற்றவளே. சிலருக்கு எனக்கு அடிபட்டது கூட வருத்தம் இல்லைங்க, யார்கிட்ட போய் அழுவேன், என்ன அழுறதுக்கு ஒரு ஆளே இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ தேற்றவற்றவளே எப்படி மென்ஷன் பண்ண இருப்பாருங்க. தேற்றவற்றவளே, நான் உனக்காக எப்படி வச்சிருக்கிறேன், உனக்காக ஒரு நல்ல அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறேன், சிறந்த வாழ்க்கையை நான் வச்சிருக்கிறேன். அப்படிதான் பேசுறேன். அப்போ முற்றிலும் பாருங்க, எங்க ஒரு பெண் தன்மை மறக்கப்பட்டதாகவோ அது நினைக்கப்படாமல் போனதாகவோ நம்ம சொல்லவே முடியாது பாருங்க. தேவன் முற்றிலும் அதை மனதில் வைத்து தான் என்ன பண்ணுறாரு, வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால் எங்கேயும் அங்கங்கே ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு எதையாவது என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது பாருங்களேன். ஸோ தேவனுடைய மனதில் இந்த பெண்மையை உயர்வாக அவர் எண்ணுகிறார், உயர்வாக அதை என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அதற்கு ஒரு புது பலத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். சிலர் நினைக்கிறாங்க, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, பெண் ஒரு பலவீனமான பாண்டம். சில பேர் நினச்சிட்டாங்க நம்மளை அதாங்க நாங்கள் பலவீனமான ஒரு பாண்டமாகவே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அது பலவீன பாண்டம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. அவள் பலவீனமான பாண்டமானபடியினால், பேதுருல இருக்கு, அவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால். அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபிசிக்கலி வீக் அப்படின்னு சொல்லியிருக்கா? மல்லேஸ்வரியை போய் பாருங்க. மல்லேஸ்வரியை பார்த்து பலவீன பாண்டமான அப்படின்னா மண்டையில் போட்டுரும், தம்பிள்ஸ் அடித்து தலையில் அடித்து போடுவோம் அப்படின்னு. அப்புறம் அப்போ என்ன சொல்லியிருக்கு, ஏன் அப்படி சொல்லியிருக்கு அங்கே பாரு. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, அவங்களோட வாழ்கிறதுக்கு உங்களுக்கு விவேகம் தேவை, வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்கள் நித்திய ஜீவனைய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். ஸோ இந்த பலவீனம்ங்கிற வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இது என்னன்னா, பலவீனம்னு என்ன அர்த்தம்னா, சரீரத்தில் பலம் இல்லாதவங்க அப்படி கிடையாது. அவங்க அவங்க ஒரு பெண் மென்மையானவள். அவள் எப்படி இருக்கிறா, ரொம்ப மென்மையானவளாக இருக்கிறா. மென்மையானவனா சம்டைம் ஃபிசிக்கலாகவும் மென்மையாக தான் இருக்குது. பட்டு போன்ற மேனிக்கு ரெக்ஸோனா அப்படிங்கிற மாதிரி ஃபிசிக்கலியும் மென்மையாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய எமோஷனல்லி அவங்க எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப மென்மையாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆண் எப்போவுமே அந்த உணர்ச்சி அப்படிங்கிற மண்டலத்தில் அவன் செயல்படுறது இல்லை. ஒரு பெண் எப்போவுமே எந்த மண்டலத்தில் தான் இருக்கிறா, எமோஷனல் வேர்ல்டில் தான் அவள் இருக்கிறா. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு யார் அழுதுடுறா, இப்போ என்ன சொல்லிட்டேன் டக்குன்னு வந்துடுது, டக்குன்னு வந்துடுது. ஆனால் ஐயா அழுது பார்த்துருக்கவே முடியாது. இவருக்கு அழுகன்னு ஒன்று வருமா வராதா, கண்ணீர்னு ஒன்று வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணும், இந்த கண்ணீர் நிற்காதா அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பலம் உள்ளவங்க தான். ஃபிசிக்கலி அது சொல்லலை,
நல்லா தெரியுது ஃபிசிக்கலி கண்டிப்பாக சொல்ல. ஏன்னா சில நேரம் ஆண்களை விட இப்போ பாருங்கள், இந்த அது என்ன இது இப்போ கூட ஒரு இதில் ஒரு ஆண் வச்சுருந்த ரெக்கார்டை உடச்சிட்டாங்க பாருங்களேன். இப்போ ரீசெண்டாக அந்த பேட்மிட்டன்ஸ் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரு ஜென்ஸ் தான் பெரிய ஸ்கோர் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு லேடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை உடச்சி ஆணின் சாதனையை முறியடித்தார் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த இது கொண்டு போய் பலவீன பாண்டம்னா யாரை பலவீன பாண்டம்னு சொல்லுத அப்படின்றாங்க. அந்த அர்த்தத்தில் சொல்ல முடியாது. நல்லா தெரியுது பாருங்களேன். அப்போ ரொம்ப உணர்வு பூர்வமானவள், ரொம்ப மென்மையானவளாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிற விதத்தில் தான் என்ன பண்ணியிருக்கு சொல்லியிருக்கு பாருங்க. ஆமாம், அதுவும் பாருங்கள் நம்ம சரித்திரத்திலே பாருங்கள் எத்தனையோ பெண்கள் போரிட்டார்கள். ஜான்சி ராணி எல்லாமே என்ன பண்ணுறோம் படிக்கிறோம். அப்போ ஒரு பெண்ணை வந்து ஃபிசிக்கலி அப்படி சொல்லலை, ஆனால் எமோஷ்னலி அவள் எப்படி இருக்கிறா, ரொம்ப பலவீனமாக இல்லை, மென்மையாக இருக்கிறான். அதான் கரெக்டான வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள், மென்மை. ரொம்ப மென்மையாக அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் எளிதாக அவங்களுக்கு வந்து அந்த உணர்வுகள் என்ன பண்ண ஆரம்பிக்குது, பொங்க ஆரம்பிக்குது. ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ டக்குன்னு எமோஷ்னலி அவங்க என்ன பண்ணுறாங்க ஆகிறத பார்க்க முடியுது. அதனால தான் அந்த விதத்தில் தான் சொல்லியிருக்கு அவங்க அப்படி இருக்கிறாங்க, ஒரு சாஃப்ட் இந்த எமோஷனல் வே. ஸோ அவங்கள என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கரெக்டாக அந்த விதத்தில் நீங்கள் புரிந்து கொண்டு அவங்களோட என்ன பண்ணுக்கோங்க, நடந்துக்கோங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கு சொல்லியிருக்கு பாருங்க. மற்றபடி பலகீனம் உள்ளவள் அப்படிங்கிற அடையாளத்தில் பெண்ணை பற்றி சொல்லலை. ஒரு பெண் பலம் உள்ளவள். ஆமேன். பிரசவ வழி பாருங்க, ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் பெற்றிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆணுக்கு கொடுத்துருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும், அப்படி தான். ஆனால் ஒரு பெண் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பெயினை அவள் என்ன பண்ணுறா, தாங்குறா. அவளை போய் நம்ம சொல்ல முடியுமா பலவீனமான பாண்டம்னு, வந்து பார் அப்படின்னா அவ்வளோதான், பார்க்கவே முடியாது நிறைய பேரால். அந்த நேரத்தில் அவங்க கடந்து போகிற அந்த வேதனையை பார்க்கவே என்ன பண்ணுறது முடியாது. இப்போ அதெல்லாம் தாங்கி அவங்க வர்றாங்கன்னா அப்படி சொல்லிடல, அவங்க ஃபிசிக்கலி அவங்க வீக்குன்னு என்ன பண்ணல சொல்ல. அவங்க ரொம்ப மென்மையாக இருக்கிறாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க. அது அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆமென். அது அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு குழந்தை அழும், நம்ம தூங்கிடுவோம். யாருக்கு தான் கேட்குது, கேட்குது. ஏன்னா அவங்க ரொம்ப அந்த ரொம்ப விழிப்பு நிலையில் அவங்க இருக்கிறாங்க. டக்குன்னு அவங்களுக்கு தெரியும். பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க காதில் குழந்தை அழுது அப்படின்னு கேட்கும். நம்ம கேட்கவே இல்லையே, அவங்களுக்கு கேட்கும். அந்த நேச்சர், அந்த சாஃப்ட் இருக்குது பாருங்க அவங்களுக்குள்ள. இதில் வந்து யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆளுங்கிறதுலாம் கிடையாது பாருங்க. இந்த திரித்துவமே எப்படி இருக்குது, பிதா பெருசா குமாரன் பெருசா பரிசுத்தாவி பெருசா அப்படின்னு கேள்வி கேட்டால் அப்படி சொல்லவே முடியாது பாருங்க. ஏன்னா ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் ஒருவரை ஒருவர் கொண்டாடுகிறார்கள். ஆமென். பிதா குமாரனை கொண்டாடுறார், குமாரன் பரிசுத்தாவியை கொண்டாடுகிறார். யாரையும் என்ன பண்ணுறதில்ல, குறைவாக நினைக்கிறதே கிடையாது. இப்போ அதே தன்மை தான் நம்முடைய உறவுகளுக்குள்ளேயும் வந்து வெளிப்படணும். இவங்க குறைஞ்சவங்க அவங்க தாழ்ந்தவங்கலாம் கிடையாது. ஒருவரை ஒருவர் கொண்டாடுவது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆமென். ஸோ பெண்மையை போற்றுவோம். ஆமென். வேதம் ஒரு நாள் அவங்கள என்ன பண்ணல, மதிப்பு குறைச்சியோ அவங்கள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியோ எங்கேயுமே என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. வேத வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு சத்தியங்களும் ஒரு பெண்ணை எப்படி தான் பேசியிருக்குது, ரொம்ப உயர்வாக தான் பேசியிருக்கு, ரொம்ப மேன்மையாக தான் பேசியிருக்குது. இப்போ நம்மளும் இது வந்து மற்றவங்க ஒரு பெண்ணை உயர்வாக நினைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஒரு பெண்ணாக இருக்கிற நீங்கள் அந்த பெண் தன்மையை உயர்வாக எண்ண வேண்டும். ஆமென். ஆமாம், மற்றவங்க உயர்வாக நினைக்கிறது ரெண்டாவது இருக்கட்டும். முதல்ல யார் உயர்வாக நினைக்கணும், நம்ம உயர்வாக நினைக்கணும். கடவுள் நம்மளை ஒரு தனித்துவத்தோடு உண்டாக்கியிருக்கிறார், நம்மளை ஒரு சிறப்பான தன்மையோடு அவர் உண்டாக்கியிருக்கிறார். நானும் தேவனுடைய சாயலாகவே இருக்கிறேன். கர்த்தர் என்னையும் என்ன பண்ணுவார், பயன்படுத்துகிறார். அவருடைய நோக்கங்களுக்கு அவருடைய திட்டங்களுக்கு அவர் என்னையும் எடுத்து என்ன பண்ணுறார், உபயோகப்படுத்துகிறார். அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். வாசல்கள், அவளுடைய வாசல்களில் அவளை புகழக்கடவர்கள் என்று எழுதியிருக்கிறது. சொல்றார், நீ என் பார்வையில் அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆமென். தேவன் ஒருபோதும் மட்டமாக நினைக்கல, அவருடைய சிருஷ்டிகளில் மட்டமாக நினைக்கவே இல்லை, மேன்மையாக அவர் என்ன
ஒரு மதிப்பு குறைச்சலோடு அவர் பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் யோசேப்புக்கு கூட பெரிய ஒரு கொடுக்காத கேரை மரியாளுக்கு இயேசு கொடுக்கறத நம்ம பைபிளில் பார்க்குறோம். எங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் அந்த தாயோடு இருக்கிற காரியம் கூடுதலாகவே இருக்குது. அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிறார். அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறார். ஸோ தேவனுடைய பார்வையில் நீங்கள் மதிப்பானவர்களாகவே இருக்கிறீர்கள். ஆமேன். இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மேலே ஒரு தவறான அடையாளம் வரலாற்றுகளாலும் இதாலும் போடப்பட்டிருந்தா அந்த அடையாளத்தை கர்த்தர் உடைப்பார். உங்கள் மூலமாக அதை மாற்றுவார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நான் சொல்கிறேன், கடவுள் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் வீட்டை மட்டும் இல்லை, நாட்டே வேணாலும் கட்டுவீங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆமேன். வீட்டை மட்டும் இல்லைங்க, கிறிஸ்து உங்களுக்கு ஞானமாக இருக்கும்போது ஒரு கிராமத்தையே கட்டுவீங்க, தேசத்தையே கட்டுவீங்க. ஆமேன். ஆமாம், உங்கள் ஆற்றல் வெறும் வீட்டோடு முடிஞ்சிடாது, வீட்டில் அது வெளிப்படட்டும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். அப்போ ஒரு வீட்டை மாற்றக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தேவன் ஒரு பெண்ணுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். ஒரு பெண் நினச்சா, ஒரு பெண் கர்த்தரோடு இசைந்தால் அந்த வீடு கட்டப்படும், அந்த வீட்டை கட்டி எழுப்ப முடியும். ஆமாம், ஒரு ஆவிக்குரிய தலைமுறையை ஒரு பெண் நினச்சா உருவாக்க முடியுங்க. ஒரு பெண் நினச்சா உருவாக்க முடியும். உங்கள் பயணம் வீட்டில் இருந்து ஆரம்பிக்கட்டும், ஆனால் வீட்டுக்குள்ளேயே முடியக்கூடாது. நாட்டுக்குள்ளே அது வரட்டும், தேசத்துக்குள்ளே அது வரட்டும். பாருங்கள், தீமோத்தேயு பவுலுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஊழியக்காரனாக பார்க்கப்படுகிறான். தீமோத்தேயு, அந்த தீமோத்தேயுனுடைய பின்னணியை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த விசுவாசம் உன் தாய்க்குள் இருந்தது. சரி, அவன் தாயிட்ட போய் கேட்டால் அது தாய்க்குள்ள எப்படி வந்துச்சு? அது உன் பாட்டிக்கிட்ட அந்த விசுவாசம் இருந்தது. சூப்பர்மா. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய லோவிச்சாலுக்குள்ளும் உன் தாய் ஆகிய ஐனிக்கேக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். எப்படி பாருங்களேன், ஒரு பாட்டியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அந்த பாட்டிக்குள்ள இருந்த ஃபெய்த்தை அந்த பாட்டியை யார்கிட்ட இம்பார்ட் பண்ணியிருக்கு? மகள் கிட்ட இம்பார்ட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த மகள் பாருங்க, ஒரு பவுலுக்கு தளபதி மாதிரி ஒரு ஆளா நின்ற தீமோத்தேயுவே அது உருவாக்குவதற்கு காரணமாக மாறிடுச்சு. பாருங்களேன். அப்போ ஒரு ஆணின் விசுவாசத்தை பற்றி மட்டும் பைபிள் பேசலை, ஒரு பெண்ணுடைய விசுவாசம் எப்படி போய் இம்பேக்ட் பண்ணுதுங்கிறதையும் வேதவசனம் என்ன பண்ணுது? பேசுது. அப்போ பாட்டிக்குள்ளே இருக்குது, அது தாய்க்குள்ளே வருது, அது பேரன்கிட்ட இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்குது? வெளிப்பட ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன், உங்களை தலைமுறைகள் நினைவு கூறுகிறது போல் நீங்கள் இருக்க போகிறீர்கள். ஆமேன். இங்கே சில பெண்கள் இருக்கிறீங்க, இன்னைக்கு சில பெண்கள் இதை பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வம்சத்திலிருந்து, உங்கள் தலைமுறையிலிருந்து மிகப்பெரிய ஆட்களை கர்த்தர் உருவாக்க போகிறார், மிகப்பெரிய ஆட்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமேன். அன்னைக்கு இதெல்லாம் சொல்லப்படும், அன்னைக்கு இதெல்லாம் சொல்லப்படும். என் பாட்டியின் விசுவாசம், என்னுடைய அம்மாவின் விசுவாசம். ஆமேன். உங்க தலைமுறையை கர்த்தர் அப்படி எழுப்ப விரும்புகிறார். ஆமேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹalleluya, hallelujah, hallelujah. ராகாபாராபோ ஷாட்டே லேப்ராகாதராபாலாபாரா. ஹalleluya. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆமேன், ஆமேன். இன்னும் அந்த ஞானம் உங்களுக்குள் அபிவிருத்தி அடையட்டும். நீங்க ஒரு தொழிலை கட்டுவீங்க, ஒரு பட்டணத்தை கட்டுவீங்க, ஒரு தேசத்துக்கே தாயாக இருப்பீங்க. ஆமா, தெபொரால் ஒரு ஊருக்கே தாயாக அறியப்படுகிறாள். ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்பது மட்டுமல்ல, சாராளை குறித்து தேவன் சொன்னார். இன்றைக்கும் இதை பார்க்கிற சாராளை குறித்து, இதை பார்க்கிற பெண்களை குறித்து சொல்லுகிறேன், நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு தாயாய் நீங்கள் இருப்பீர்கள். You are the mothers of many nations. Makaraba shata labrata rabo radala broshanta labarakata rabalaba. உங்க பிள்ளையை நீங்க பெத்தெடுக்கிற தாயாய் மட்டுமல்ல, நீங்கள் ஒரு வம்சத்தை உருவாக்கும் தாயாய் மட்டுமல்ல, ஒரு சமூகத்துக்கே தாயாக. எப்படி எப்படி எப்படி
அன்னைக்கு தெபொராள் நான் தாயாய் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஊருக்கே தாயாக உங்களை வைக்க போறாரு. ஆமேன், ஆமேன். ஒரு பட்டணத்துக்கே ஒரு தாயாக அவர் உங்களை வைக்க போகிறார். அது ஒரு அழைப்பு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஆசீர்வாதமும் அந்த ஆவியும் உங்கள் மீது விடுவிக்கப்படுகிறது இந்த மாலை வேளையில். ரேக்லே மாட்டா லாபாரா கத்தாரா ரிபோலா ரஷ்யாடா லாபாரா பாலா கத்தாரா. சில நேரத்தில் ஒரு முழு தன்மை உங்ககிட்ட இருந்து வெளியே வராதபடிக்கு உங்களை சிலது தடுத்துட்டு இருக்குதுன்னா இன்னைக்கே அந்த தடைகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனங்கள் வெளியேறுகிறது, வேதனைகள் நீங்குகிறது. ஆமென், 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 ஆமென். ஷாகா போரோ கோட்டா லாபாரா ரிபோட்டா லாப்ரா ஷேகேண்டே லேப்ரே காதாரா பாலாரா நீதேரேனா சாட்டே லேப்ரா காதோரோ மென்டே லேப்ரா ஷேகேண்டா ரகாதேரே போட்டா லாபாரா பாலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அவர் எழுப்புகிறார். ஆமென், ஆமென். சீயோன் என்னும் சுவிசேஷகியே எழும்பு. Hallelujah, hallelujah. Oh, hallelujah. Shekle macharaba katalabo rebo ho sate lebra kataraba laba rabalara. Thank you daddy, thank you daddy, thank you daddy, thank you daddy. உங்க தன்மையை ஆமென், ஆமென். இங்க இருக்கிற தாய், இங்க இருக்கிற சகோதரிகள், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மூலமாக நீங்க வெளியே கொண்டு வர போவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு ஆவிக்குரிய தலைமுறையை உருவாக்கும் கிருபைகள் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை வீட்டுக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு சிலதை செய்ய முடியதா இருக்கலாம். ஆனா நீங்க வீட்டுக்குள்ள செய்யறதையே ஒரு நாள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். மோசேயை அவனுடைய தாய் மறைத்து வைத்து காப்பாற்றி வருகிறாள் விசுவாசத்தினாலே. ஆனா ஒரு நாள் அந்த மோசே ஒரு தலைவனாய் எழும்பி மேலே வந்தான். ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நான் என்ன பெரிய வேலை செய்கிறேன், ஏதோ அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அந்த பிள்ளைகளை தேசங்களுக்கு தலைவர்களாக மாற்றுவார், தேசத்துக்கு முதன்மையானவர்களாய் மாற்றுவார். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் அற்பமான காரியங்களை செய்யவில்லை, நீங்கள் மேலான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ரேக்லே போட்டாராபா சாராபா ஷடலா பிராகா. இங்க எழுதியிருக்கிறபடி ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்வீர்கள். ஆமென். இது ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கான கிரேஸை பெற்ற ஒரு சபை, செழிப்பிற்கான கிருபையை பேசுகிற ஒரு சபை. இன்னைக்கு இதை பார்க்குறவங்களுக்கு சொல்றேன், ஆமென். ஆண்கள் தான் அள்ளி கொடுப்பாங்கிறது கிடையாது. ஒரு பெண்ணாய் நீங்கள் நின்று கொண்டு பல லட்சங்களை பல கோடிகளை கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கென்று சம்பாதிக்கிற பலனும் கொடுக்கிற பலனும் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். I impart the anointing, I impart that grace. ஆமென், 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 ஆமென். ஓ, அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற பொட்டென்ஷியல், உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல்கள், உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் வெளியேறுவதாக, வெளியே வருவதாக. ஷேக்ரே மாட்டாரா பாட்டாலா பாராலாரா. ஓ, ஹalleluya, hallelujah. ரிபோகோ டிலே பிராதரபோ ரிபோகோ லாப்ரா ஷேகேண்டா லாபாரா கதரபோ. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you daddy. புதிய அடையாளத்தை வரையறீங்க, புதிய பெருமையை கொண்டு வர்றீங்க சுவாமி. காலகாலமாக பார்த்த ஆமென் அந்த பழைய சுவடுகளை துடைத்து போடுகிறீர். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்பட்ட ஒரு பெண், ஆமென், பெண்களை நீர் எழுப்புகிறீர் கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென். இவர்கள் விழுகைக்கு காரணமாய் இருப்பவர்கள் அல்ல, அநேகர் எழுதுவதற்கு காரணமாய் இருக்க போகிறார்கள், எழுச்சிக்கு காரணமாய் இருக்கும். ஆமென். ஒரு கூட்டத்தை நீங்க எழுப்புறீங்க. உன்னை பெற்ற தாயாகிய சாராளை நோக்கி பார் என்று எழுதியிருக்கிறபடி அநேகர் இவர்களை நோக்கி பார்க்கிற நாட்கள் வருகிறது. இவர்களை பார்த்து ஆமென், 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 ஓ, எழும்புகிற நாட்கள் வருகிறது கர்த்தாவே. ஆமென். இன்றைக்கு நான் பேசுகிறேன், அந்த நன்மையை நான் பேசுகிறேன். ரேகா மாரா ஷாட்டாலா பாரா கதாரா ரிபோட்டாலா பிரஷேன் தேரே மான்டிலே ப்ரோ தேரே மாஷேகே லாப்ரா தாரா பாலாரா உடலா ப்ரோ ஷியாகாலா ப்ரோ தேனே மான்டிலே ப்ரோ. பெற்றோர்களாலும் சமூகங்களாலும் ஒருவேளை அவங்க மனதில் போடப்பட்டிருக்கிற சில தவறான கருத்துக்கள், நீ பெண் இவ்வளவுதான் போடப்பட்டிருக்கிற சில வரம்புகள் இன்றைக்கு உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே அது கழுவப்படுவதாக, அது நீங்குவதாக.
ஆமேன். சிறகடிக்கட்டும் சாமி, புது சிறகுகள் முளைக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுப்படியிலே இருந்தாலும் பொற்சிறகாய் மின்னச் செய்கிற ஒரு பலன் இன்றைக்கு உண்டாகட்டும். அடுப்படியில் கிடக்கிறவர்களுக்கு புது சிறகுகள் முளைப்பதாக. ஆமேன், ஆமேன். வீட்டுக்குள்ளே கிடக்கிற பெண்களுக்கு ஆமேன் புது சிறகுகள் முளைப்பதாக, புது நம்பிக்கை உண்டாவதாக, புது பலன் உண்டாவதாக. ஆமேன், 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 ஆமேன். ராகா மாரா சதரா பலரா. தேவனுடைய ராஜ்யத்திலே ஆமேன், ஆமேன், வலிமை மிக்கவர்களாய் எழும்பி செயல்படுகிற கிருபை இந்த நாளில் அநேகருக்கு உண்டாவதாக, அநேகருக்கு உண்டாவதாக. ரீடாலா ப்ரோதா ராபாலாரா ரிடே லே பிரஷென்டிலே கோதா ராபாலாபாரா மாந்தேரியா கோலாப்ரா ஷெடேலே மந்திரே கேலாபாரா பாலாரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவங்க மேல போடப்பட்டிருக்கிற எல்லா சாபங்கள், அடிமைத்தனங்கள் சகலமும் முறிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென். அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். ஏதோ ஒரு காரணத்துல குனிந்திருக்கிற பெண்கள் இன்றைக்கு நிமிருவார்களாக, நிமிருவார்களாக. ஆமென். ஏதோ ஒரு காரணத்தினால எத்தனையோ பேரால ஒதுக்கப்பட்டு குற்றவாளியா நிற்கிறவர்கள் தைரியமாய் வெளியே வருவார்களாக. ஹல்லேலூயா. ஷட்டலா பிரதா ரபலரரரரர. ஒரு புது பலன், ஒரு புது கிருபை இந்த நாளில் ஊற்றப்படுகிறது. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்ற பெண்ணே நீ வாழ்க. ஆமென், ஆமென். கிரேஸ் அப்பான் கிரேஸ், the gifts upon gifts. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவங்க மேலே உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ ரஷட்டலா பிரதா பலரா ஷிடேலே ப்ரோ கோட்டாரே மேனே கேதாரா ரீடலா ப்ரோ ஷாந்தேரே ஹேந்தரே பெலரே. இந்த நாளை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் ஆமென், ஆமென், நீங்க மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். அநேக சகோதரிகளை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஆமென் இனி தேங்கி கிடக்கும் குட்டைகளாய் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். இனி நீங்கள் பரவி போகிற ஆறை போல் நீங்கள் இருப்பீர்கள். வாசனை வீசும் சந்தன மரத்தை போல நீங்கள் இருப்பீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். I unlock every potential in the mighty name of Jesus. ஒவ்வொருவருக்குள்ளேயும் வைக்கப்பட்டிருக்கிற ஆற்றல்கள் வெளியே வருவதாக. ஷாத்தாராபா. அநேகருக்கு படி அளக்கிறவர்களாக, அநேகருக்கு வாரி இறைக்கிற பெண்ணாக. ஆமென், 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 ஆமென். விளங்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. டாடி நீங்க செய்றீங்க, உங்களுக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இதை பார்த்த, இதில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் ஆமென். ஆன்லைனில் பார்க்குற, நேரில் இருக்கிற எல்லாருக்கும் ஆமென். உமன்ஸ் டே விஷஸை சொல்கிறோம், மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஆமென், ஆமென். ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலியிலிருந்து எல்லாருக்கும் ஆமென் உமன்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாடல் பாடும் பொழுது கர்த்தர் கண்டு கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆமென், ஆமென். நேரில் இருக்கிறவங்க நேரில் நாம் செலுத்துவோம். ஆமென், ஆமென். தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்து வந்த அநேக ஸ்திரீகள் ஆமென். ஹல்லேலூயா. ஓ கிவிங்கில் கூட ஒரு ஆண்னா இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஒரு பெண் இவ்வளோ தர முடிஞ்சதுன்னு. ஏன்னா பைபிள்லே நீங்கள் பாருங்கள், உடச்சி ஊற்றுனதுலாம் ஒரு பெண் தான். உடச்சி ஊற்றிட்டா. அவள் கொடுத்த மாதிரி யாருமே கொடுக்கல. சொல்கிறாங்க 1 வருஷம் சம்பளம் அந்த பெண்ணு கொடுத்ததுங்கிறது 1 இயர் சேலரி. 1 இயர் சேலரி கொண்டு ஏசு காலில் போட்டு போயிட்டா. ஆமென். அவன் நான் சொல்கிறேன், கொடுக்கறதுல கூட ஒரு கிரேஸ் உங்களுக்கு உண்டாகும். இதை பார்க்குற பிள்ளைகளுக்கு, இன்னைக்கு விதைக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், கிவிங்கில் உங்களுக்கு ஒரு கிரேஸ் உண்டாகும். ஆமென். உங்கள் கை வாரி இறைக்கும். ஆமென். உங்கள் ஆஸ்திகளால் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வீர்கள். அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகும் என்று இன்றைக்கு நான் உங்களை வாழ்த்துக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். இன்னைக்கு பேசுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்கள் மீது, உங்கள் சந்ததிகள் மீது அவர் பலிதமாக்குவார். ஆமென். ஒரு பெரிய பவர்ஃபுல்லான உமனாக, வலிமை பெற்ற பெண்ணாக, ஆமென், ஆமென், சிங்க பெண்ணாக, ஆமென், எழும்பி தேவனுக்காக பிரகாசிப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. எழும்பி பிரகாசியுங்கள். ஆமென், ஆமென். ஒரு நாட்களில், ஒரு வருஷங்களில் உங்களை குறித்தெல்லாம் வரலாறுகள் எழுதப்படட்டும்.
உங்களை குறித்தெல்லாம் வரலாறுகள் பேசப்படட்டும். உங்களை குறித்து சந்ததிகள் நினைவு கூறட்டும். ஆமென். தலைமுறை தலைமுறையாய் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். தேவன் நல்லவர். God bless you. God bless you.